குரு கோவிந்த் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 7ஆம் ஆண்டு மையத்தின் தொடக்க விழாவுக்கு மிக நெருக்கமான ஒரு தொடக்க விழா என நான் கருதுகிறேன். குரு கோவிந்த் அவர்கள் எழுதிய மிக முக்கியமான நெற்றிக்கண் தியான புத்தக வெளியீட்டு விழாவும் இணைந்திருப்பது இரட்டிப்பு மகிழ்ச்சி என எனக்கு தெரியும். நான் 2020க்கு முன்பும் 2020 குரு ஆசை பெற்றதுக்கு அப்புறம் ஏற்பட்ட காலங்களில் என்னுடைய வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கிறது. என்னுடைய மனநிலை மிக சீரிய முறையில் தற்போது பணியாற்றுகிறது. இதுக்கு எல்லாத்திற்கும் குரு கோவிந்த் அவர்கள் ஆசி வழங்கிய அருளிய இந்த தியானம் மிக முக்கிய நெற்றிக்கண் தியானம் ரொம்ப முக்கியமான ஒரு தியானமாக என்னால் கருதப்படுகிறது. மெய்யுணர்வு எவ்வாறு நம்ம உணர முடியும், மனதால் எவ்வாறு அறிய முடியும், எவ்வாறு மனதில் இருக்கிற கேள்விகளுக்கு மிக அழகாக விளக்கத்தை குரு கோவிந்த் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையும் அருளியுள்ளார். அதனது தொகுப்பாக புத்தகத்தை வெளியிட்டுள்ளது மிக சிறப்பான ஒரு விஷயமாகும். எனக்கு குரு கோவிந்த் அவர்களுடைய ஆசையால் அந்த புத்தகத்தை பார்வையிட வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. 2 தினங்களுக்கு முன்பு வாய்ப்பு கிடைத்தது. அந்த புத்தகத்தை மிக நேர்த்தியாக ரத்தன சுருக்கமாக சராசரி மனிதன் புரிந்து கொள்ளும் அளவிற்கு தெரிவித்துள்ளது. குரு கோவிந்தர் அவர்களுக்கு நூல் வெளியிடும் திறமை உள்ளது என்பது தற்போது தெரிய வருகிறது. இவ்விஷயங்களை ஆராயும் போது குரு இனியும் புத்தக வெளியிட்டு மாதிரி மித்த கலைகளையும் புத்தகங்களாக வெளியிட்டு இந்த உலகத்தில் 1000 நூற்றாண்டு காலம் இவ்வுலகத்தில் அடுத்து வரும் சந்ததிகளுக்கு பயன்படுத்த வண்ணமாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. தொடர்ந்து புத்தகம் வெளியிடும் போது அப்புத்தகங்கள் ஒவ்வொன்றும் அழியா வரலாற்றினை பெறும் என்பது என்னுடைய கருத்து. இருப்பினும் இந்த தியானத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் ஏன் மனிதன் இந்த அவசர காலத்தில் தியானம் அவசியப்படுகிறது, உலகம் சுற்றுச்சூழல் வழங்கப்பட்டுள்ள இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஒரே வழி தியானம் மட்டுமே. தியானத்தை நம்பி மட்டுமே, அது நெற்றிக்கண் தியானத்தை நம்பி மட்டுமே நம்ம வழிநடக்கும் போது மக்கள் மிகோட அளவு மருத்துவ வசதிகள் இவையெல்லாம் குறையும் என்பது நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு எவ்வாறு உடற்பயிற்சி முக்கியம் என்பது அனைவருக்கும் தெரியும். மூளையை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னா அது முக்கியம் தியானத்தால் மட்டும்தான் முடியும். காலை மாலை 20 நிமிஷம் தொடர்ந்து செய்யும் போதுதான் மூளை நம்முடைய வசப்படும். தியான மையம் பேராற்றலாக மாறும் என்பதில் நம்பிக்கை உள்ளது என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.